Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் நியாய விலை கடையை திறக்க 3 மணி நேரம் தாமதமாக வந்த அமைச்சருக்காக திமுக நிர்வாகிகள் அவசரமாக மின்சாரத்தை திருடியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கருநிலம் ஊராட்சியில் புதிய நியாய விலை கடையை விடியா திமுக அமைச்சர் தாமோ அன்பரசன் திறந்து வைத்தார். பிற்பகல் 3 மணிக்கு வருவதாக தெரிவித்த அமைச்சர் தாமதமாக இரவு 7 மணிக்கு வருகை புரிந்ததால் இருட்டில் செய்வதறியாது திகைத்த திமுகவினர் வெளிச்சத்திற்காக சாலையோரம் இருந்த மின் கம்பத்திலிருந்து திருட்டுத்தனமாக கொக்கி மூலம் மின்சாரம் திருடி மின் விளக்கு அமைத்தனர். திமுகவினர் ஆளும் அதிகார மமதையில் அராஜக செயல்களில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மலை குடியிருப்பு வாசிகள் தங்களை இடம் மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெஞ்சல் புயலின் போது திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த நிலையில் அங்கு குடியிருப்பவர்களிடம் மாற்று இடம் கொடுத்தால் போவதற்கு தயாராக உள்ளீர்களா என கேட்கப்படுகிறது. அப்போது விருப்பமில்லை என்று கூறுபவர்களை வீட்டிற்கு முன் நிற்க வைத்து புகைப்படம் எடுக்கின்றனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் பே கோபுரம் எதிரில் திடீரென பேருந்துகளை சிறைப்பிடித்தனர். மேலும் பேருந்துக்கு அடியில் படுத்தும் திமுக அரசுக்கு எதிராக ஆவேசமாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை அருகே மின்வாரியத்தின் அலட்சியத்தால் விவசாயி உயிரிழந்த விவகாரம் ஸ்டாலின் அரசின் லட்சணத்தை பறைசாற்றியுள்ளது. ஈச்சங்குப்பம் கிராமத்தை சேர்ந்த விநாயகமூர்த்தியின் நிலத்தில் 20 நாட்களுக்கு முன் மின்வயர் அறுந்து விழுந்தது. தகவல் அறிந்த மின்வாரியத்தினர் அதனை சரி செய்யாமல் மின்கம்பியை கழற்றி அலட்சியமாக அங்கேயே எரிந்தனர். இந்நிலையில் மேலும் ஒரு கம்பி அறுந்தது. கீழே கடந்த கம்பியின் மீது பட்டு அதில் மின்சாரம் பாய்ந்துள்ளது. இதனை அறியாமல் வயலுக்கு சென்ற விநாயகமூர்த்தி மின்சாரம் பாய்ந்து இறந்தார். இதனால் ஆவேசமடைந்த கிராம மக்கள் அவரது உடலுடன் புதுமல்லவாடி மின்வாரிய அலுவலகம் எதிரில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்தில் அமைந்துள்ள எரையூர் மேம்பாலம் சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். சிங்கப்பெருமாள் கோவில் ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலையை இணைக்கும் எரையூர் இணைப்பு சாலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மேம்பாலம் கட்டப்பட்டது. தற்போது இந்த பாலத்தில் ஆங்காங்கே சிமெண்ட் பூச்சுகள் பகிர்ந்து கான்கிரீட் கம்பிகள் வெளியே தெரியும் அளவிற்கு சேதமடைந்துள்ளதால் இந்த வழியே செல்லும் வாகனங்களின் டயர்கள் அடிக்கடி பழுதாவதாக கூறப்படுகிறது. திறனற்ற திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட இதுபோன்ற தரமற்ற மேம்பாலங்களால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாவது தொடர்கதையாகி வருகிறது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே செம்மண் குவாரிக்கு வெட்டப்பட்ட பள்ளத்தில் தேங்கிய நீரில் மூழ்கி பள்ளி மாணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த சிவானந்தம் என்பவரின் 2வது மகன் சஞ்சீவி. 9 வயதான இவன் தனது நண்பர்களுடன் ஆனந்தராமன் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் செம்மண் குவாரியில் மண் எடுக்கப்பட்ட பள்ளத்தில் தேங்கிய நீரில் குளிக்க சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக சேற்றில் சிக்கி சம்பவ இடத்திலேயே சிறுவன் சஞ்சீவி பரிதாபமாக உயிரிழந்தான். வேலூர் மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையில் ரம் வகை மதுபானம் விற்கப்படுவதில்லை என அப்பகுதியை சேர்ந்த நபர் குற்றம் சாட்டும் காணொலி வெளியாகியுள்ளது. வேலூரை சேர்ந்த கௌஷ் பாஷா என்ற நபர் அப்பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் ரம் வகை கிடைப்பதில்லை எனவும் கடைகளுக்கு வரும் மதுபானங்களை அதிகாரிகள் கள்ளசந்தையில் விற்பனை செய்கின்றனரா என கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த காணொலி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காகிதப்பற்ற போனாலும் ரம் இல்லைன்றாங்க, காட்பாடி உள்ளே அங்கே வந்தாலும் அங்கேயே ரம் இல்லைன்றாங்க. இதுதான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு தான் ஒயின் ஷாப் வச்சுன்னு இப்போ பிளாக்கில் விற்றுனுக்குறாங்க உங்களுக்கு. இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்களா? மூடிட்டு சொல்லுங்கள், ஒயின் ஷாப்பு வேணாம், யாருமே சாப்பிடாத அளவுக்கு விட்ருங்க. எதுக்கு இது இல்லை இல்லை இல்லைன்னா அப்போ என்ன பிளாக்கில் அவனுங்க சம்பாதிச்சுன்னுக்கிறானுங்க கடையில் இருக்கிறவனுங்க. இதுக்கு என்ன தான் நான் நடவடிக்கை எடுக்கிறது சொல்லுங்கள்.